எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் ஏப்ரல் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏப்ரல் 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாக்களிக்கும் உரிமை என்பது டேஷ். ஆன்சர், அரசியல் அமைப்பு உரிமை. மேற்காசிய பதற்றத்தால் இந்தியாவில் எத்தனை லட்சம் பேர் வறுமையில் தள்ளப்படும் அபாயம் உள்ளது? ஆன்சர், 25 லட்சம் பேர். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்த்தப்பட உள்ளது? ஆன்சர், 850. பீகாரின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர், சாம்ராஜ் சௌதரி. 2026-27 நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என கணித்துள்ளது? IMF கணித்துள்ளது. ஆன்சர், 6.5%. ஒரு வங்கி அனைத்து நிதி செயல்களையும் ஒரே இடத்தில் வழங்கினால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், யூனிவர்சல் வங்கி. டஸ்லிக் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி? ஆன்சர், இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான். ஹிமாச்சல பிரதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், ஏப்ரல் 15ஆம் தேதி. 16th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி என்ன குவாட் அப்படின்னா, stop delaying joy until life looks a certain way. You are allowed to be happy while you are still figuring things out. அதாவது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நான் இந்த விஷயத்தை நான் அடைஞ்சதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்கும். நான் அதுக்கப்புறம் ஹாப்பி ஆகிக்குவேன். இது முடிஞ்சிட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் வச்சுருப்பீங்க. அந்த எய்ம் அடையிறதுங்கிறது உங்களோட ஜேர்னி மூலமாக, உங்கள் பயணம் மூலமாக அதை ஒரு டெஸ்டினேஷனாக நீங்கள் போய் ரீச் பண்ணுவீங்க. அதுக்கு இடையில நான் சிரிக்கவே மாட்டேன், எதுக்காகவும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், இது ஒன்று தான் என்னோடய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு டெஸ்டினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நடுவில் உள்ள உங்களுடைய அந்த பயணத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த பயணம் ஒரு வேதனையான பயணமாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். எப்போதுமே ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லாமல், உங்கள் வாழ்க்கையில் டெய்லி நடக்குது இல்லையா, அதில் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், திங்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணத்தை தேடுங்க. இப்போ சிரிக்கிறதுக்கான ஒரு காரணத்தை தேடுங்க. சோகமாக இருக்கிறதுக்கு காரணத்தை தேடாதீங்க. இதுதான் நான் சொல்கிறது. சந்தோஷமாக உங்களுடைய பயணத்தில் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் போங்க. ஒரு நாள் அந்த இலக்கை அடைஞ்சிருவீங்க. அடையும் போது அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி சோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இருக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். நாட்டின் முன்னணி சர்க்கரை உற்பத்தி மாநிலம் எது? ஆன்சர், மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான் நம்ம நாட்டிலே அதிகமாக சர்க்கரை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாக இருக்குது. செகண்ட் பிளேஸில் உத்தரப்பிரதேசம் இருக்குது. தேர்ட் பிளேஸில் கர்நாடகா இருக்குது. இப்போது சர்க்கரை உற்பத்தியானது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனிங்க, நம்ம நாட்டுடைய முன்னணி சர்க்கரை உற்பத்தி மாநிலம் மகாராஷ்டிரான்னு பார்த்தோம். 2025-26 ஆண்டுக்கான சர்க்கரை பருவம், அதாவது அக்டோபர் டு செப்டம்பர் வரைக்கும், இது இன்னும் அந்த சர்க்கரை பருவம் முடியலை. 2025 அக்டோபர்லேருந்து 2026 செப்டம்பர் வரைக்கும் தான் இந்த சர்க்கரை பருவம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஒரு வருஷம்னா ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் 1 இயர் இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி சர்க்கரை வளர்வதற்கான அந்த பருவத்தை சொல்கிறது தான் அக்டோபர் டு செப்டம்பர். அதில் இப்போ வரைக்கும் 2.74 கோடி டன்னாக அதிகரிச்சிருக்கு சர்க்கரை உற்பத்தி. அதாவது 7.70% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சர்க்கரை பருவத்தில் பார்த்திங்கன்னா 2.54 கோடி டன் இருந்துச்சு உற்பத்தி. அதை விட இப்போது அந்த பருவத்தை நம்ம ரீச் முடியறதுக்கு முன்னாடியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதோடைய உற்பத்தி. இதில் அதிக பங்களிப்புன்னு பார்த்தோம்னா கர்நாடகா அதிக பங்களிப்பு ஆற்றியிருக்காங்க. நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் எந்த ஆண்டு சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர், 1960s. அதாவது 1960களில் தான் இந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில், யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் சீர்திருத்தம் அப்படிங்கிறது மேற்கொண்டிருப்பாங்க. அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் மொத்தமாக 15 மெம்பர் இருப்பாங்க. ஏற்கனவே அடிக்கடி பார்த்துருப்போம். 5 மெம்பர் நிரந்தர உறுப்பு நாடுகள், 10 பேர் நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள். இந்த 5 உறுப்பு நாடுகளுக்கு வீட்டோ பவர் அப்படிங்கிறது இருக்குது. 1960களில் பார்த்தீங்கன்னா இந்த நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள் இப்போ 10 பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, ஆனால் அதுக்கு முன்னாடி 6 உறுப்பு நாடுகள் தான் நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக இருந்திருக்கும். இந்த 1960களில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தத்தின்படி தான் 10ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் 1946 தொடங்கப்பட்டது. ஹெட் குவார்ட்டர் நியூயார்க்கில் இருக்குது. நிரந்தர உறுப்பு நாடுகள் என்னென்னா சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, அடுத்து யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா, இந்த 5 நாடுகள். நிரந்தரமற்ற நாடுகள்னால் 10 நாடுகள் இருக்குது.
ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் இப்போது மறுபடியும் சீர்திருத்தம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது வீட்டோ பவரோட அதாவது புதிய நாடுகளுக்கு புதிய நாடுகளுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிரந்தர நாடுகளாக இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வலியுறுத்தியிருக்காங்க. இந்தியாவுமே நிரந்தரமான நாடாக மாறுவதற்காக நிறைய நாடு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். பீகார் மாநிலத்தில் 24வது முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் சாம்ராஜ் சௌதரி. எஸ்டர்டேவே பார்த்துருப்போம், பிஜேபி கட்சியை சேர்ந்த சாம்ராஜ் சௌதரி இப்போ பீகார் மாநிலத்தில் 24வது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இப்போது ஏற்கனவே நிதிஷ்குமார் பொறுப்பில் இருந்தாங்க, ஐக்கிய ஜனதா தள கட்சியோட தலைவர். ஸோ அவர் ராஜினாமா செஞ்சுட்டாரு. ஸோ அதையடுத்து பீகாருடைய புதிய முதலமைச்சராக பிஜேபியை சேர்ந்த சாம்ராஜ் சௌதரி வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ பிஜேபியிலேருந்து பீகாரில் சீஃப் மினிஸ்டர் ஆகிறது இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அங்கே ஆளுநர் யாருன்னா சையது அடா ஹஸ்னைன். இப்போது ஆளுநர் தான் முதலமைச்சரை நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 164. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களை முதலமைச்சருடைய ஆலோசனையை கேட்டு ஆளுநர் வந்து நியமிக்கிறாங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். அவையில் பங்கேற்கும் உறுப்பினர்களில் 2/3 பங்கு வாக்குகள் கிடைத்தால் மட்டுமே மசோதா நிறைவேறும். இது எந்த வகை மசோதாவுக்கு பொருந்தும்? ஆன்சர் அரசியலமைப்பு திருத்த மசோதா. அதாவது இப்போ அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு 2 அவையிலையுமே, நாடாளுமன்றத்தில் 2 அவை பார்த்துருப்போம். ஒன்று வந்து லோக்சபா அதாவது மக்களவை, இன்னொன்று வந்து ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவை. இந்த 2 அவையிலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அந்த பில்லை பாஸ் பண்ணாதான் அரசியலமைப்பு திருத்த மசோதா அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகும். ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் அதை பாஸ் பண்ணணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா என்னென்னா டோட்டல் மெம்பர்ஷிப், அதாவது இப்போ 543 பேர் மொத்தமாக மக்களவையில் இருப்பாங்க இல்லையா, அதில் 50% மேலே ஓட்டு இருக்கணும். இது ஒரு க்ரைட்டீரியா. ப்ளஸ் இதோட இன்னொன்றும் ஃபுல்ஃபில் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இந்த லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய 2/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். அதுவும் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டு, அங்கே வருகை தந்தவங்க 543 பேருமே ஒரு நாளைக்கு வரமாட்டாங்க இல்லையா இந்த ஓட் பண்ணுற அன்னைக்கு. இந்த 543 பேரில் இப்போது ஒரு 520 பேர் தான் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 520 பேரில் வந்திருக்கவங்களில் 2/3 அதாவது 3/2 பங்கு பேர் வந்து இதுக்கு ஆதரவாக ஓட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மசோதா அப்படிங்கிறது பாஸ் ஆகும். 2 அவையிலையுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும். இது நான் 520ங்கிறது மக்களவை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அரசியலமைப்பு திருத்தம் பண்ணணும் அரசியலமைப்பில் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான், சிறப்பு பெரும்பான்மையில் தான் பாஸ் பண்ண முடியும். அதுக்கு டோட்டல் மெம்பர்ஷிப்பில் 50%க்கு மேலே ஓட்டு இருக்கணும். ப்ளஸ்ஸு 2/3 மெஜாரிட்டியானது இருக்கணும் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில். 2 க்ரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் பண்ணணும். அடுத்து அரசமைப்பு சட்டத்துடைய 131வது திருத்த மசோதா உட்பட ஒரு 3 மசோதாக்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி பற்றி பார்க்குறோம். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வராங்க. அதன்படி 131வது மசோதா தான் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு. அதோட இன்னும் 2 மசோதாவும் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக இந்த மசோதா அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ மகளிர் இடஒதுக்கீடு சட்ட மசோதாவை 2029 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு சில திருத்தம் மேற்கொள்கிறதுக்காக கொண்டு வராங்க. 1971 எலெக்ஷன் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தான் நம்ம இப்போ வரைக்கும் தொகுதி மறுவரையறை செஞ்சு அதில் எலெக்ஷன் தொகுதிகள் இருக்குது, எலெக்ஷன் நடக்குது. அதை இப்போ மாற்றுறாங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையாக வச்சு தொகுதிகளை மறுவரையறை செய்ய போகிறாங்க. அதனால் இப்போ ஒரு 3 மசோதா கொண்டு வந்திருக்காங்க திருத்தம் மேற்கொள்கிறதுக்காக. அந்த 3 மசோதா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் இடஒதுக்கீட்டை விரைவாக அமலாக்கம் செய்யறதுக்காக அரசமைப்பு சட்டத்துடைய 131வது திருத்த மசோதா. இன்னொன்று வந்து தொகுதி மறுசீரமைப்பு மசோதா. அடுத்து சட்டப்பேரவையில் யூனியன் பிரதேசங்களில் இந்த சட்டங்களை கொண்டு வருவதற்காக யூனியன் பிரதேசங்கள் சட்ட திருத்த மசோதா. இந்த 3 மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இந்த அரசமைப்பு மற்ற மசோதாவை விட இந்த அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா இருக்கு இல்லையா, அதை வந்து சிறப்பு பெரும்பான்மை ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுறது அவசியம். ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா என்னென்னா, மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் 50%க்கும் மேற்பட்ட வாக்குகள் அதுக்கு தேவைப்படணும் பாஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவையில் பங்கேற்கிறாங்க இல்லையா, அன்னைக்கு அவைக்கு வரக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, ப்ரெசென்ட் பண்ணி ஓட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களில் 2/3 பங்கு வாக்குகள் கிடைச்சாதான் இந்த அரசமைப்பு திருத்த மசோதா அப்படிங்கிறது
நிறைவேற்றப்படும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எத்தனை தொகுதியாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க மக்களவை தொகுதி அப்படின்னா 850 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 2029 மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்துறதுக்காக இந்த ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் 815 பேரும் யூனியன் பிரதேசங்களில் 35 தொகுதிகள் அப்படின்னும் மொத்தமாக 850 தொகுதிகளாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து இந்த இடஒதுக்கீடுங்கிறது சுழற்சி முறையில் பெண்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. 2011ஆம் ஆண்டு சென்சஸ் அடிப்படையாக வச்சு தான் இந்த தொகுதி மறுவரையறை செய்கிறாங்க. இந்த தொகுதிகளுடைய இறுதி எண்ணிக்கையை மறுசீரமைப்பு ஆணையம் தான் தீர்மானிக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சமிட்ஸ் 9வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் போர்ட் லூயிஸ். ஸோ மொரீஷியஸில் போர்ட் லூயிஸில் தான் 9வது இந்திய பெருங்கடல் மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ ஏப்ரல் 10லேருந்து 12 வரைக்கும் மொரீஷியஸ் அப்புறம் இந்தியா ஃபவுண்டேஷன் இணைஞ்சு தான் இந்த மாநாடை நடத்தியிருக்காங்க மொரீஷியஸில். தீம் என்ன அப்படின்னா கலெக்டிவ் ஸ்டீவர்ட்ஷிப் ஃபார் இந்தியன் ஓஷன் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது தான் தீம். அதாவது இந்த இந்திய பெருங்கடல் பிராந்தியம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பாதுகாப்பு வலுப்படுத்துறது, அடுத்து அந்த நாடுகளிடையே வந்து ஒத்துழைப்பை மேம்படுத்துறது, முக்கிய கடல்சார் நாடுகளை இந்த கூட்டமைப்பில் ஒருங்கிணைக்கிறது, இதெல்லாமே தான் இதோட நோக்கம். இந்தியா சார்பில் இந்த மாநாட்டில் ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. அடுத்து ரீசன் நியூஸ். பிரகிருதி அப்படிங்கிற மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. சர்வதேச இந்திய மொழிகள் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. அடுத்த வருஷம் ஏஐ உச்சி மாநாடு சுவிட்சர்லாந்தில் நடக்க போகுது. இந்த வருஷம் இந்தியாவில் நடந்துச்சு. பாதுகாப்பு விவகாரம் தொடர்பான உலகளாவிய மாநாடு மியூனிக்கில் நடைபெற்றது, ஜெர்மனியில். அடுத்து வளர்ச்சி அடைந்த பாரத இந்தியர்கள் மாநாடு நியூ டெல்லியில் நடைபெற்றது. அடுத்து எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். சர்வதேச நிதியம் எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டது? ஆன்சர் 191. ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சர்வதேச நாணய நிதியம். ஸோ அங்கே வந்து 191 உறுப்பு நாடுகள் இருக்குது. இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போது மேற்கு ஆசியாவில் பார்த்தீங்கன்னா பதற்ற சூழல் அப்படிங்கிறது நிலவுது இல்லையா. ஸோ அதனால் சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சியில் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2026 3.3% பொருளாதார வளர்ச்சி இருக்கும்னு சொல்லிட்டு ஜனவரியில் ஐஎம்எஃப் தெரிவிச்சிருக்கோம். ஆனால் இப்போ அது 3.1% குறையும் அப்படின்னு சொல்லி ஐஎம்எஃப் மதிப்பிட்டிருக்காங்க. அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த ஐஎம்எஃபோட வேலை அப்படின்னு பார்க்கும்போது நிதி ஸ்திரத்தன்மையை வந்து உருவாக்குறது. எல்லா நாடுகள் உலக நாடுகள்கிட்ட நிதி ஸ்திரத்தன்மையை உருவாக்குறது. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் வறுமையை குறைக்கணுங்கிறதுக்காக ஐஎம்எஃப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில். அடுத்து விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி 3.8% இருக்குன்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருந்தது. இப்போ 4.4% வரைக்கும் உயரும் விலைவாசி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அவார்ட்ஸை. மா அரங்கநாதன் இலக்கிய விருது ஆண்டுதோறும் எத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் 2 பேருக்கு. மா அரங்கநாதன் இலக்கிய விருது அப்படிங்கிறது 2 பேருக்கு கொடுக்குறாங்க. கவிதை, அந்த நாவல், இந்த மாதிரி எழுதுகிறாங்களே எழுத்தாளர்கள், அவங்களில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு மா அரங்கநாதன் இலக்கிய விருது கொடுக்குறாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து கி விட்டல் ராவ் அப்புறம் அம்ஷன் குமார், இவங்க 2 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஏப்ரல் 16 இந்த முன்றில் இலக்கிய அமைப்பு சார்பில் இந்த விருதானது வழங்கப்படுகிறது. 2018ஆம் ஆண்டுலேருந்து இந்த விருதை வழங்கிட்டு வராங்க. எவ்வளோ பரிசு தொகை அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இம்பார்ட்டன்ட் டே. உலக குரல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 16. ஸோ வேர்ல்டு வாய்ஸ் டே அப்படிங்கிறது நம்ம ஏப்ரல் 16 செலிப்ரேட் பண்ணுறோம். வேர்ல்டு வாய்ஸ் டே. இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா கேரிங் ஃபார் அவர் வாய்ஸஸ் அப்படிங்கிறது தான் தீம். கேரிங் ஃபார் அவர் வாய்ஸஸ். 2002 போர்ச்சுகீசிய குரல் நிபுணர் மரியோ ஆண்ட்ரியா வந்து உலக குரல் தினத்தை சர்வதேச அளவில் கொண்டாடணும்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிச்சிருப்பாங்க. 1999 பிரேசிலில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் வைஷாலி. வைஷாலி நம்ம இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் வீராங்கனையான வைஷாலி வந்து இப்போ நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் வந்து சாம்பியனாக இருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் சாம்பியன் ஆனதன் மூலமாக, வின் பண்ணதன் மூலமாக அடுத்து நடக்கக்கூடிய உலக மகளிர் செஸ் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது உலக மகளிர் செஸ் சாம்பியனாக இருக்கக்கூடிய ஜூ வென்சோனோட இவங்க மோதுவாங்க. வைஷாலி கேண்டிடேட்ஸில் சாம்பியன் ஆனதன் மூலமாக. இது எங்கே நடந்துச்சுன்னா சைப்ரஸில் நடந்துச்சு.
அடுத்து நம்ம உலக நடப்பு செஸ் சாம்பியன்னா வந்து ஓப்பன் பிரிவில் பார்த்துருப்போம், குகேஷ் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கேண்டிடேட்ஸில் வந்து உஸ்பெகிஸ்தானை சேர்ந்து ஜாவோஹிர் சென்ட்ராரோவ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து நடப்பு சாம்பியன் ஆக்கக்கூடிய இந்தியாவுடைய கிராண்ட் மாஸ்டர் டி குகேஷோட மோதுவாங்க உலக சாம்பியன் பட்டத்துக்கு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபயர்ஸ். விக்டர் அக்சல்சன் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் பேட்மிண்டன். ஸோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வின் பண்ண டென்மார்க் நாட்டை சேர்ந்த பேட்மிண்டன் வீரர் தான் விக்டர் அக்சல்சன். ஸோ இவர் வந்து இப்போது இந்த பேட்மிண்டன்லேருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. 2 தடவை இவர் ஒலிம்பிக் பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. டோக்கியோ ஒலிம்பிக், அப்புறம் பாரிஸ் ஒலிம்பிக்கில். 2017, 2022 உலக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காரு. 3 தடவை ஐரோப்பிய சாம்பியன் பட்டமும் வின் பண்ணியிருக்காரு. அடுத்த ஷார்ட் நியூஸ். இப்போ மத்திய கிழக்கு போர் சூழல் அப்புறம் கடல் சரக்கு போக்குவரத்து இடையூறு காரணமாக இந்தியாவுடைய வர்த்தக ஏற்றுமதிங்கிறது 7.44% வந்து சரிவடைஞ்சிருக்கு மார்ச்சில் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம நாட்டுடைய சரக்கு ஏற்றுமதி அப்படிங்கிறது $3,892 கோடி குறைஞ்சிருக்கு. இறக்குமதியுமே குறைஞ்சிருக்கு. ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு, இறக்குமதியுமே 6.51% வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அந்நிய செலாவணி கையிருப்பை உயர்த்தணுங்கிறதுக்காக மத்திய வங்கிக்கு கூடுதலாக $300 கோடி வந்து சவுதி அரேபியா வைப்பு தொகையாக வழங்குறதுக்கு முன் வந்திருக்காங்க. அடுத்த டுடே கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபைனலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சேனலில் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றிய டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கு காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நாட்டின் முன்னணி சர்க்கரை உற்பத்தி மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் எந்த ஆண்டு சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் 1960களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். பீகார் மாநிலத்தில் 24வது முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் சாம்ராஜ் சௌதரி. அவையில் பங்கேற்கும் உறுப்பினர்களில் 2/3 வாக்குகள் கிடைத்தால் மட்டுமே மசோதா நிறைவேறும். இது எவ்வகை மசோதாவுக்கு பொருந்தும்? ஆன்சர் அரசியலமைப்பு திருத்த மசோதா. 9வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் போர்ட் லூயிஸ். சர்வதேச நிதியம் எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டது? ஆன்சர் 191 உறுப்பு நாடுகள். மா அரங்கநாதன் இலக்கிய விருது ஆண்டுதோறும் எத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் 2 பேருக்கு. உலக குரல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 16. கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆர் வைஷாலி. விக்டர் அக்சல்சன் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் பேட்மிண்டன். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.